ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்பைசி ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மழை காலத்துக்கு ஏற்ற சூடான சுவையான காரமான ஹெல்தியான சோள அடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் பச்சரிசி, 8 புல்லட் மிளகா, 1 மணி நேரம் ஊற வச்சு அரைக்கணும். அது கூட ஒரு ஃப்ரெஷ் சோளம், ஒரு கப் தேங்காய், ரெண்டையும் அரைச்சி 2 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கணும். ஒரு ஃபைன் சாப்டு ஆனியன், ஒரு ஃபைன் சாப்டு டொமேட்டோ, நல்லா சாப் பண்ண 1/2 இன்ச் ஜிஞ்சர், ஒரு கிரைண்ட் பண்ண கேரட், அப்புறம் கொஞ்சம் வாசனைக்காக நல்லா கொத்தமல்லியை சாப் பண்ணி போட்டுக்கணும். கரெக்டாக ஒரு குழிக்கரண்டி தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக பெருங்காயம் போடணும், அதை சொல்ல மறந்துட்டேன். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சூடான சூப்பரான சோள அடை ரெடியாக போகுது. அடையில் நிறைய எண்ணெய் விட்டால் தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடை நல்லா காஞ்சிடுச்சு. பரட்டி போடும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோல்டு கலரில் இருக்குன்னு. அடை ரெடி. தேங்காய் சட்னியோடு ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன டிஷ் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.